வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் அவரோட படைப்பு மூலமா அவரோட அன்பை நமக்கு வெளிப்படுத்துறாரு. கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாத இடத்துல உங்களுக்கு இருக்க பிடிக்குமா? இந்த பூமியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அது எல்லாத்தையும் நம்மைக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி கொடுத்தாரு. அது எப்படின்னு பாப்போமா? இந்த உலகம் முழுசும் தண்ணியா இருந்துச்சு. அதோட இருட்டாவும் இருந்துச்சு. கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை. ஆண்டவர் இப்படிப்பட்ட இடத்தை பார்த்து, இங்க வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்துக்கு பகல்னும் இருட்டா இருக்கிற நேரத்துக்கு ராத்திரினும் ஆண்டவர் பேர் வச்சாரு. இதுதான் ஆண்டவரோட முதலாவது நாள் படைப்பு. தண்ணி மேல ஆகாய விரிவு உண்டாவதாக அப்படின்னு சொன்னாரு. தண்ணி ஒரு பக்கமும் வானம் ஒரு பக்கமும் பிரிஞ்சிருச்சு. இது 2வது நாள் அவர் செஞ்சது. அப்புறம் அந்த தண்ணியை பார்த்து, தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேரணும் அப்படின்னு சொன்னாரு. தண்ணி இல்லாத வெட்டாந்தரைய பூமினும், தண்ணி இருக்கிற இடத்த கடல்னும் பேர் வச்சாரு. அந்த பூமி எல்லா விதமான செடிகளையும், புல்லு, பூண்டு, மரங்கள், பழம் தரக்கூடிய செடிகள் இதெல்லாமே முளைக்கணும்னு சொன்னாரு. உடனே எல்லாம் அங்க முளைச்சு வந்துச்சு. இது ஆண்டவருடைய 3வது நாள் படைப்பு. அந்த பகல்ல வெளிச்சம் நல்லா அதிகமா இருக்கிறதுக்காக ஒரு பெரிய வெளிச்சமான சூரியனை படைச்சாரு. ராத்திரி நேரத்துக்கு வெளிச்சம் தர்றதுக்கு சின்ன வெளிச்சமான நிலாவையும் அழகான நட்சத்திரங்களையும் படைச்சாரு. இது 4வது நாள் படைப்பு. தண்ணியில நீந்துற எல்லா வகையான உயிரினங்களையும், வானத்துல பறக்கிற எல்லா விதமான உயிரினங்களையும் உருவாக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரு. தண்ணியிலிருந்து எல்லா உயிரினங்களும், பறக்கிறதான எல்லா உயிரினங்களும் உண்டாச்சு. இது ஆண்டவருடைய படைப்புல 5வது நாளா இருந்துச்சு. இந்த பூமியில எல்லா விதமான நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்களும் வரணும்னு ஆண்டவர் சொன்னாரு. உடனே அது எல்லாம் அன்னைக்கு உண்டாச்சு. அதோட நம்மளோட சாயலாகவே மனுஷனை படைப்போம்னு ஆண்டவர் சொன்னாரு. மனுஷங்களை அவருடைய சாயலாகவே ஆணும் பெண்ணுமா அவரு படைச்சாரு. இந்த எல்லாம் அவரு 6வது நாள்ல படைச்சு முடிச்சாரு. அவர் படைச்ச எல்லா காரியங்களையும் மனுஷன் ஆட்சி செய்யணும்னு, இந்த உலகத்துல அவன் பழுகி பெருகணும்னு ஆசீர்வதிச்சாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் மனுஷங்களாகிய நமக்கு ஆண்டவர் பார்த்து பார்த்து நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்படுத்தி வச்சாரு. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லா காரியங்களும் அவரோட அன்பை நமக்கு வெளிப்படுத்துது. இப்படிப்பட்ட அன்பான தேவன் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. நீங்களும் அவரை நேசிப்பீங்களா? உங்களை மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.